கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திங்கட்கிழமை குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம். இன்றைய திதி வளர்பிறை பஞ்சமி. நவராத்திரி பண்டிகையின் 5ஆம் நாளான இன்று சக்தி வடிவான தேவியை கௌமாரியாக பலவித வாசனை மலர்கள் கொண்டு வணங்கி அன்னையின் அருள் பெற வேண்டும். இன்றைய யோகம் நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் மாலை 3 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சூரியன், துலாமில் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாள் முழுவதும் மேஷராசிக்கு சந்திராஷ்டமம். மேஷராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். எனவே இறை வழிபாட்டில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். பயணம் மேற்கொள்ளும் போது மிக அதிக கவனம் தேவைப்படும். பேசும்போது ஜாக்கிரதையாக எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையானதை மட்டும்தான் பேசணும். ரிஷபராசிக்கு இந்த நாள் இனிய நல்ல நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன் கேது, 6ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 7ஆம் இடத்தில் சந்திரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். திடீர் பணவரவு ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். திருமணம் வெகு விரைவில் நடைபெறும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்துல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நல்ல தொகை வந்து சேரும். என்ற வகையில் இந்த நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளாக அமைந்துள்ளது. மிதுன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன் கேது, 5ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்தில் குரு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மிதுனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். தொழில் போட்டி பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மிதுனராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்குற மிதுனராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். எனவே மிதுனராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் கேது, 4ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 5ஆம் இடத்தில் சந்திரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு என்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கடகராசிக்காரர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நடைபெறும். அதே சமயத்தில் இன்றைய நாள் குடும்பத்தில் அமைதியும் பண வரவு மிக அதிகமாக இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலமாக இந்த நாள் அமைந்துள்ளது. கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்று உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெறும். என்ற வகையில் கடகராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. சிம்ம ராசிக்கு இந்த நாள் மிக உற்சாகமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் கேது, 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 4ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்குற சிம்மராசிக்காரர்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல மதிப்பும் மரியாதையும் மிக அதிகமாக கூடும். என்ற வகையில்
சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். ராசியில் சூரியன் கேது, 2ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 3ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே சமயம் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இது ஒரு சந்தோஷமான உற்சாகமான நல்ல நாள். ராசியில் சுக்கிரன் புதன், 2ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன் கேது என்ற கிரக அமைப்பு உள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். என்ற வகையில் துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. விருச்சிக ராசிக்கு இந்த நாள் மிக அற்புதமான நல்ல நாள். ராசியில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன் கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் உற்சாகமாகவும் இருப்பார்கள். பண வரவு சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான காலம் இது. திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். வேலையில் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, அதோடு சேர்ந்து பதவி உயர்வும் ஏற்படும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் மிக எளிதாக நிறைவேறும். என்ற வகையில் இந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன் கேது, 11ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 12ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று அதிக நன்மைகள் ஏற்படும். உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி அதிகமாகும். போட்டி பொறாமை விலகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதையுடன் ஒரு சில பேருக்கு பதவி உயர்வு ஏற்பட வாய்ப்புள்ளது. திடீர் பண வரவு ஏற்படும். வராது என்று கொடுத்த கடன் திரும்ப வந்து சேரும். இன்று அதிர்ஷ்டமான நாளாகும் உங்களுக்கு. அதன் மூலம் எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும். செலவுகள் மட்டும் கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும். என்ற வகையில் தனுசு ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன் கேது, 10ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 11ஆம் இடத்தில் சந்திரன் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் மகராசிக்காரர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும். செயலில் உற்சாகம் இருக்கும். குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம் இது. கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். என்ற வகையில் மகர ராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய இனிய நாளாக உள்ளது. கும்ப ராசிக்கு இந்த நாள் நல்ல நாள். ராசியில் சனி, 2ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்தில் குரு, 5ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன், 10ஆம் இடத்தில் சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகமாகும். குடும்பத்தில் பண வரவு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். வேலை பார்க்குற இடத்துல சிறப்பான மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அதே சமயம் கும்பராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது.
கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் போட்டி பொறாமை விலகி தொழில் வளர்ச்சி ஏற்படும் என்ற வகையில் கும்பராசிக்கு இந்த நாள் நல்ல நாளாக அமைந்துள்ளது. மீன ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன் கேது, 9ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், சந்தோஷமாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்குவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதற்கான பண வசதியும் உண்டாகும். மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி தொழில் நல்லபடியாக முன்னேற்றமடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி தேவையான செலவுகளை மட்டும் செய்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் மீனராசிக்கு இந்த நாள் இனிய நாளாக அமைந்துள்ளது. மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.